ஹே சொக்கே, உனக்கு இன்னைக்கு தயிர் வடை செய்திருக்கேன். குட்டி குட்டியாக உளுந்து போண்டா மாதிரி பொரிச்செடுத்து தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் மூணையும் நல்லா அரைச்சி கெட்டி தயிரில் சேர்த்து அந்த உளுந்து போண்டா மேலே ஊற்றி அதுக்கு மேலே கேரட்டை துருவி கொத்தமல்லியை பொடி பொடியாக கட் பண்ணி தூவி விட்டு காரா பூந்தியையும் அதுக்கு மேலே நல்லா தூவி நல்லா ஊற வச்சு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடு. எனக்கு படி அளக்கிற உனக்கு இதையாவது என்னோட ஆசைக்கு தரணும்னு எனக்கு சாப்பிடு. நீ சாப்பிடும்போது நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், இருந்தாலும் உங்ககிட்ட பேசாமல் இருக்கேன். நல்லா முடியல, ரொம்ப சூப்பராக சமைக்கலைன்னாலும் அட்லீஸ்ட்டு வாயில் வச்சு சாப்பிட்ற அளவாவது செய்ய முயற்சி பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடு சொக்கா. அதனாரி கதை கேட்குறியா? உன்னை பற்றின கதை தான். என் கதையில் என்ன இருக்குது? உன்னை பற்றின கதையில் தான் பெருமை இருக்குது. உன்னை பற்றி எவ்வளவு சொன்னாலும் இன்னும் சொல்லணும், இன்னும் பேசணும், இன்னும் எழுதணும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்குது. சொன்னதையே நான் திரும்ப திரும்ப சொன்னாலும் ஒவ்வொரு தடவையும் எனக்கு புதுசாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எனக்கு நீ புதுசாக தெரிகிற ஒவ்வொரு முறையுமே. அதே சூரியன், ஆனால் க்ஷணமும் புது புதுவான கிரணங்கள். அதே கங்கை தான், ஆனால் ஒவ்வொரு சொட்டு நீர்த்துளியும் புது புது நீர்த்துளி. அதே பூ தான், ஆனால் புதிதாக பூக்கிறதே புதிதாக. ஆனால் அதன் வாசனை ஒவ்வொரு முறையும் புதுசாக தானே இருக்குது. பழைய வாசனை ஒன்றும் அது கொடுக்கறது இல்லையே. எந்த பூ எடுத்தாலும் வாசனை முகர்ந்து பார்க்கும்போது புது வாசனையாக தானே அது தர்றது. மழைங்கிற பேரில் வர ஒரு சொட்டு தண்ணீரும் காலங்காலமாக மழை பெய்யுறது, ஆனால் ஒவ்வொரு சொட்டும் புதுசாக தானே இருக்குது. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இப்படி வரிசையில் நிறைய சொல்லும்போது மெயின் விஷயத்தை நான் விட்டுடக்கூடாது இல்லையா? எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, உன்னை ஒவ்வொரு முறை நினைக்கும் போதும் பேசும்போதும் சொல்லும் போதும் எனக்கு புதுசாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு உவமைக்காக இதெல்லாம் சொல்கிறேன். நீயும் எனக்கு இப்படி தான் உன்னை நான் அனுபவிக்கும் உணர்வை புதுசாக தர அர்த்தநாரி. ஒவ்வொன்றும் அப்போ தான் ஃப்ரெஷ் அண்ட் நியூ எக்ஸ்பீரியன்ஸாகவே எனக்கு தோன்றுறது. நல்லா இருக்குது. உன்னை அப்படி நினைக்க ஆனந்தமாக இருக்குது. எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸை தரும் உணர்வுக்கு நன்றி. இந்த பூமி தினமும் என்னை சுமக்கிறாளே, ஆனால் அதே நாமகிரிலட்சுமி தான் இவ அப்படின்னு பூமி சலிப்பை காட்டிக்கிறது இல்லையே, வெறுப்பை காட்டிக்கிறது இல்லையே. அப்படி பூமி காட்டினா, என்னை ஒதுக்கினா, என்னை சலிச்சுண்டா நான் எங்கே போக முடியும்? யூ ஆர் கிரேட் பூமாதேவியான மீனாட்சி, பூமி தத்துவமான ஈஸ்வரா. இதை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கும் இந்த நேரத்தில் பாரதத்தாயின் பூமியின் மணிமகுடமாக இருக்கும் காஷ்மீர், பஞ்சாப் பகுதியில் போர் யுத்தம் நடக்க போகிற மாதிரி ஆயத்தம் பதட்டம் ஏற்பட்டு அமைதி இல்லாத நிலையாக அங்கே இருக்குது. ஆக்சுவலாக இந்த எபிசோடு எழுதின டேட்டு 10/5/2025 அன்றைக்கி எழுதப்பட்ட எபிசோடு இது. ஸோ அந்த பதட்டம் ஏற்பட்டு அமைதி இல்லாத நிலையாக அந்த காஷ்மீரத்தில் இருக்குது. அங்கே உடலையும் உயிரையும் பணையும் வச்சு தாய்மண்ணுக்காக தியாகம் செய்யும் உள்ளத்தோடு இருக்கும் முப்படை வீரர்கள் வீராங்கனைகளுக்கு தேகத்திலையும் புத்தியிலையும் உறுதியும் சக்தியும் நீதான் தந்து அவங்கள ரட்சிக்கணும்னு உங்ககிட்ட பிரார்த்தனையாக நான் கேட்குறேன். பாரத போர்னா அதில் பாரத மண் தான் ஜெயிக்கணும். காஷ்மீரபுரவாசினியே அப்படின்னு சங்கரர் நிறுவின சாரதா பீடம் அங்கே இருக்குது. தேவி மகாத்மியத்தின் கதாநாயகியான மகிஷாசுர மர்தினி, ருத்ரமூர்த்தி, சிவபூதகணங்கள் எல்லாருமே அந்த வீராங்கனை வீரர்களுக்கு துணையும் உறுதியையும் தரணும். சொக்கநாதா, இன்றைய நேபாளத்தில் பசுபதிநாத்துங்கிற பேரில் 5 முகம் காட்டி தரிசனம் தரியே. அந்த 5 முக்கியமான தொழிலுக்கும் முன்னாடி சொன்னேனே, அந்த 5 முக்கியமான தொழிலுக்கும் அதை ரெப்ரசன்ட் பண்ணும் விதமாக 5 திருமுகங்கள் காற்றியே. நீயும் ரட்சிக்கணும் அவங்கள எல்லாரையும். உன்னுடைய அந்த ஸ்வரூபத்தை சொல்லவா? கேளு, நீ நல்லா கேட்குற, அதனால் இன்னும் நிறைய நல்லா சொல்லணும்னு எனக்கு ஆசை அதிகமாகுது. சத்யோ ஜாதம் மேற்கு முகம் படைப்புக்காக, வாமதேவம் வடக்கு முகம் காப்பாற்றுறதுக்கு, அகோரம் தெற்கு முகம் சம்ஹாரம் கொடூரத்தை விட கொடூரமானது, தத்புருஷம் கிழக்கு முகம் அதாவது மாயை மறைத்தல், இறைவன் யாரோ நான் யாரோன்னு நினைத்து மாயையில் விழுந்து இருப்பது தத்புருஷ முகம். ஈசானம் அப்படிங்கிறது வடகிழக்கு முகம், அருளல்
உண்மை பொருளை அறிய அருளுவது. மாயை விலகி சதா காலமும் சிவனே சாஸ்வதமான சத்தியமான பொருள்னு உணர வைப்பது. ஓம் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோ மே அஸ்து சதா சிவோம். ஓம் சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஈசானன் ஈஸ்வரன் என் மாயைகளை அகற்றி எனக்கு மோட்சத்தை வழங்கட்டும். இப்படி வெள்ளரி பழம் மாதிரி சுக்கேன் என் தாழ் துணை.